ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்வோம். வாழ்த்துக்கள். வாழ்க்கை துணையை வாழ்த்துவோம். பெற்ற மக்களை வாழ்த்துவோம். உடன் பிறந்தவர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய உறவினர்களை வாழ்த்துவோம். நெருங்கிய நண்பர்களை வாழ்த்துவோம். கடமையிலே தொழிலிலே உடன் பணிபுரிவோரை வாழ்த்துவோம். நம்மை எதிரிகளாக நினைப்போர், இன்னல் புரிவோர் எவரும் இருப்பின் அவர்களும் மனம் திருந்தி நல் வாழ்வு பெற கருணையோடு வாழ்த்துவோம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் அருளிய வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் வாழ்க வளமுடன். ஆழியாறு அறிவு திருக்கோயில் வாழ்க வளமுடன். உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை இணைய வழி வகுப்புகள், இணைய வழி கூட்டு தவங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். உலகம் முழுவதும் உள்ள மனவளக்கலை மன்ற அறக்கட்டளைகள் தவ மையங்கள் சிறப்பாக நிகழ வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள அன்பர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பங்களும் வாழ்க வளமுடன். இரண்டொழுக்க பண்பாடு. நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலக நலவேட்பு. உலகிலுள்ள பொறுப்புடைய தலைவரெல்லாம் உயிரறிவை உள்ளுணர்வாய் பெறுதல் வேண்டும். உலகனைத்து நாடுகளின் எல்லை காக்க ஓருலக கூட்டாட்சி வலுவாய் வேண்டும். உலகில் போர் பகை அச்சமின்றி மக்கள் உழைத்துண்டு வளங்காத்து வாழ வேண்டும். உலகெங்கும் மனிதகுலம் அமைதி என்னும் ஓர் வற்றாத நன்னெறி பெற்று உய்ய வேண்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். மழை வாழ்த்து. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. ஏரி குளம் கிணறு ஆறு எல்லாம் நிரம்பி வழிய மாறி அளவாய் பொழிக மக்கள் வளமாய் வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நம் மனதில் அமைதி நிலவட்டும். நம்மை சுற்றிலும் அமைதி நிலவட்டும். உலகம் முழுவதும் அமைதி நிலவட்டும். அமைதி, அமைதி, அமைதி. கைகளை அதிக ஓசையின்றி தேய்த்து கண்களில் வைத்து பின் முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறந்து கொள்ளலாம். வாழ்க வளமுடன். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழி 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மால் ஆன சிறு உதவியினை செய்வோம். நம் அருட்தந்தை அவர்களின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in என்ற இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இல்லத்தில் இனிமை என்ற தலைப்பில் பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களை சிந்தனை விளக்கம் அளிப்பதற்காக அன்புடன் அழைத்து அமர்கின்றோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இந்த சிறப்பான ஒரு
ஆழமான துரிய தவத்தை வழிநடத்தி கொடுத்த அருள்நிதி பேராசிரியர் லில்லி கோபால் அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி லில்லி கோபால் அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அம்மா அவர்களின் அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. நன்றிகளம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. குரு வணக்கம். தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்த்து தழைத்ததொரு உடலாகி உலகில் வந்தேன். அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அளித்த பதிவுகளெல்லாம் என் சொத்தாச்சு. இந்த அருட்பிறவியில் முன்வினை அறுத்து எல்லையெல்லாம் மெய்ப்பொருளை அடைவதற்கு வந்த ஒரு உதவி குரு உயிரின் சேர்க்கை. வணங்கி குரு திருவடியை வாழ்த்தி வாழ்வோம். வாழ்க வளமுடன். அனைவருக்கும் மாலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்று சிந்தனை தலைப்பு இல்லத்தில் இனிமை அப்படின்றத நம்ம கொஞ்சம் சிந்திக்கலாம். மனித வாழ்க்கையின் முதல் பள்ளி எதுன்னா அதுதான் குடும்பம் என்பதான் நம்ம சரியான பதில் என்று சொல்லலாம். அப்போ ஒரு மனிதன் பிறந்தவுடன் இந்த பரந்த உலகத்தில் முதலாக அறியும் சிறிய உலகமே அவனுடைய குடும்பம்தான். அப்ப அந்த குடும்பத்தில் உள்ள உறவுகள், பாசம், ஒற்றுமை, அழகு, அனுபவங்கள் எல்லாமே அந்த வாழ்க்கையினுடைய அடிப்படையும் வழிகாட்டுதலும் தான் வழங்குகிறது. அப்போ இதுல இருந்து உருவாகும் இல்லத்தில் இனிமை என்பது ஒரு பேரறிவு தான். அப்ப இல்லம் என்பது வெறும் சுவர்களோ கூரைகளோ கொண்ட கட்டிடம் இல்லை. அது அங்கிருக்கும் உறவுகள், உணர்வுகள், இந்த வாழ்க்கையின தொகுப்பு தான். அப்ப தாய், தந்தை, பிள்ளைகள், சகோதரர்கள், தாத்தா, பாட்டி என இந்த இத்தனை பேரும் இந்த இல்லத்தில பல்வேறு தலைமுறைகளாக இணைந்து வாழ்ந்து அதில் ஏற்படும் பரஸ்பர அனுபவங்கள்லாம் அக்கறைகள், அந்த உதவிகள் அனைத்துமே இந்த இல்லத்தை தான் இனிமையாக்குகிறது. அப்போ இனிமை என்பதனுடைய உண்மையான அர்த்தம் பார்த்தா, இனிமை என்றால் நம் மனதை அப்படியே மகிழ்விக்குமா, நம்முள் அந்த அமைதியை ஏற்படுத்தும், நம்மை பாதுகாப்பான உணர்வில் வைக்கும் நற்குண நிலைதானாம். அப்ப இந்த குடும்பத்தில் இந்த இனிமை அமைய அங்க அன்பும் பரிவும் பொறுப்பும், அப்ப அந்த மனநிலை புரிதலும் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம்ன்றாங்க. அப்போ இல்லத்தில் இனிமை என்பது ஒரு நாள் அல்லது ஒரு வாரத்தில் உருவாகும் விஷயம் அல்ல. அது நாள்தோறும் நமக்கு ஒவ்வொரு சிறு முயற்சிகளால் தான் இந்த இல்லமே கட்டமைக்கப்படுகிறது. அப்ப அந்த அன்பு, புரிதல், பொறுமை, பாராட்டு, உதவி, இந்த உறவுகள் இவைதான் இந்த இல்ல வாழ்க்கையின் 6 மூலைகளாக இணைக்குதுன்றாங்க. பசுமை, பந்தம் தானா இல்லத்தினுடைய இனிமை. அப்போ இல்லத்துல இன்னொரு இனிமை இன்னொரு சொல் வாழ்வில் சுகமான ஒரு வீணை இசைன்றாங்க. இப்ப இல்லத்தில் இனிமையை உருவாக்கும் வழிகளை பார்த்தா, இப்ப நமக்கு 5 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. எப்படின்னா, அன்புடன் பேசணும். ஒவ்வொருத்தர்கிட்டயுமே, நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்களையும் சரி, வெளியில இருக்கிறவங்க கிட்டயும், அந்த இல்லத்துல இருக்கிறவங்க எல்லார்கிட்டயுமே மரியாதையுடன், அன்புடன் அப்படியே அவங்க கிட்ட பேசும்போது அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு விஷயத்த அவங்க கிட்ட பகிர்ந்துக்கணும். அப்ப மரியாதையுடனே இருக்கணும். அதுதான் அன்பு. இப்ப நீ என்ன சொல்றது, நான் என்ன கேட்கறது, அதாவது மரியாதை இல்லாம நடந்துக்குன்னா அந்த குடும்பத்துல, அந்த இல்லத்துல ஒரு மகிழ்வான ஒரு விஷயமே இருக்காது. அதே மாதிரி 2வது என்ன சொல்றாங்கன்னா, நேரம் செலவிடணும். இப்போ ஒரு குடும்பத்துல தினமும் எல்லார்கிட்டயும் கொஞ்ச நேரம் உட்காந்து பேசணும். என்ன வேலைகள் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும், தலை போற விஷயமா இருந்தாலும், அந்த குடும்பத்துல உட்காந்து எல்லார்கிட்டயும் வார்த்தைகளை, நம்மளுடைய சுக துக்கத்தங்களை பகிர்ந்துக்கணும்.
அப்பதான் நேரம் செலவிட்டு அவங்க கிட்ட பேசணும். அப்ப அவங்க மனசுல என்ன இருக்கு, நம்ம மனசுல இருக்கிறது அவங்களுக்கு புரியும். அவங்க மனசுல இருக்கிறது நமக்கு புரியும். இதுதான் வந்து இந்த இல்லத்தினுடைய இனிமைன்றாங்க. அதே மாதிரி பாராட்டு ரொம்ப முக்கியம். அதே பழக்கமாக்கிக்கணும். இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம், சின்ன ஒரு குழந்தைகளும் அந்த குடும்பத்திலேயே ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சா அது உடனே பாராட்டுற மனசு நமக்கு கண்டிப்பா வரணும். வீட்ல குடும்பத்துல செய்யற சமையலோ, இல்ல ஒரு சின்ன ஒரு கைவினை பொருளோ, இல்ல குடும்பத்த சுத்தம் பண்ணும்போது கூட, ஐயோ! இது நான் செய்யும்போது இந்த அளவுக்கு சுத்தமா இல்ல. நீ செய்யும்போது ரொம்ப சுத்தமா இருக்கு. பளிச்சிட்டு இருக்கு. ரொம்ப அழகா இருக்குன்னும்போது, அத அது பாராட்டும்போது அந்த மனசு அந்த அளவுக்கு மகிழ்வுக்குமா. அப்ப அத நம்ம பழக்கமா வைக்கணும். இந்த விஷயம் நல்லா இல்லன்னாலும் அத வந்து அவங்க பாராட்டணும். ஆனா அவங்களா அத உணர்ந்து பார்த்த பிறகு, ஐயோ! நல்லாவே இல்ல. ஆனாலும் இவ்ளோ விஷயத்த பாராட்டுறாங்களேன்னும்போது, அப்ப அவங்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. நம்மள பாராட்டுறாங்க. அப்படின்றது நம்ம மனசு ரொம்ப நம்மள சந்தோஷப்படும். அதே மாரி பொறுமையா இருக்கணும். மத்தவங்களுடைய நிலைய புரிஞ்சு நம்ம அவங்க செஞ்ச தப்ப நம்ம அத பொறுமையா இருந்து அவங்களுக்கு எடுத்து சொல்லி, அத வந்து தப்பான முறையிலயோ மகரிஷியே சொல்ற குற்றத்த வந்து அவங்கள புரிய வைக்கிறது வந்து நம்ம தன்மையா புரிய வைக்கணும். நாமளே அத வந்து சுட்டி காட்டுனோம்னா, அது இன்னும் அவங்களுக்கு மனசு வருத்தும். அதாவது பொறுமையா இருந்து நம்ம இல்லத்துல இருக்கிறவங்கள நம்ம புரிய வைக்கணும். நல்லதா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும், சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, அத அவங்களுக்கு பொறுமையா இருந்து அவங்கள புரிய வைக்கணும். அவங்களுடைய நிலைய உணர்ந்து நம்ம அவங்கள புரிய வைக்கணுன்ற. அதே மாரி சரியான சிரிப்பை பகிர்ந்துக்கணுமா. எந்த ஒரு நிகழ்ச்சி சொன்னாலும் சிரிக்காம உம்முன்னு குடும்பத்துல இருந்தோம்னா, அது ஒரு வீடே வந்து கலகலப்பாவே இருக்காது. ஒரு சின்ன விஷயத்த சொன்னாலும், ரொம்ப சிரிச்சு அத அவங்க அந்த காமெடியே இல்லனாலும் நம்ம அத சிரிச்சு அத பகிர்ந்துக்கணுமா. அந்த அளவுக்கு நாம அவங்கள பாராட்டும்போதோ, இல்ல நம்ம சிரிச்சு அந்த விஷயத்த அவங்க சிரிச்ச உடனே அவங்களுக்கு அது ஒரு சந்தோஷத்த இருக்கும். அப்பதான் அந்த இல்லத்துல இனிமை இருக்குன்றாங்க. அதே மாரி தியாகமும், பொறுமையும் இல்லத்தினுடைய பாடங்கள் சொல்றாங்க. இல்லம் என்பது வாழ்க்கையில ஒரு முதல் பள்ளி அப்படின்னு நான் சொன்னேன் இல்லைங்களா? அங்கேயே வந்து நாம தியாகம், பொறுமை, தன்னம்பிக்கை, நேர்மை எல்லாமே வந்து இல்லத்துல தான் நம்ம கற்றுக்கொள்ளணும். ஒரு தாய் வந்து தன்னுடைய குழந்தைக்காக தினமும் ஆசையோடு வேலை செய்றாங்க. அந்த குழந்தைக்கு எதிர்பார்ப்புகள் இல்லாம தான் நம்ம அந்த குழந்தைக்கு வேலை செய்றோம். அப்போ ஒரு தாய் அந்த அளவுக்கு அந்த குழந்தைக்கு வேலை செய்றாங்க. ஒரு தந்தை பசியும், சோர்வும் மீறி தனக்கு என்ன நேர்ந்தாலும் பரவால்ல அப்படின்னு அந்த குடும்பத்துக்காக அவர் உழைக்கிறார். அந்த தியாகம் தான் இல்லத்தினுடைய கண்ணுன்னு சொல்றாங்க. புரிதல் தான் இல்லத்தினுடைய தூண்கள். இப்போ ஒவ்வொருத்தர பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும்னு சொன்னேன்ல, அந்த மாரிதான். இப்ப இல்லத்தில் வாழும் ஒவ்வொருத்தருமே வந்து முழுமையாக புரிந்து கொள்ளணும். மனப்பான்மை முக்கியமா வேணும். ஒருவர் தவறே செஞ்சா கூட மத்தவங்க அவர வந்து குற்றமா பார்க்காம, அந்த தவறு ஏற்பட்டுச்சு அப்படின்னு புரிஞ்சு கொண்டு, அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அத நம்ம புரிஞ்சுக்கணும். இதான் வந்து இல்லத்தினுடைய உறவுகளுக்கு இனிமையான விசுவாசத்தை பெருக்குது. புரிந்தால் தான் பகை கூட நட்பாகும். புரியாமல் இருந்தா நட்பு கூட பகையாகும் அப்படின்னு அந்த உண்மையான ஒரு வார்த்தைய சொல்றாங்க. அன்பும் புரிதலும் இனிமையின் இரு கண்கள் அப்படின்றார். அப்ப இல்லத்தில் யாரும் சிறந்தவர்கள் இல்ல. ஆனா யாருமே தவறற்றவர்களும் இல்ல. ஆனா அங்கே வாழும் அனைவருமே ஒருவருக்கொருவர் உண்மையான அன்பும், புரிதலும் வழங்கும்போது அங்கு மகிழ்ச்சியும், அமைதியும் அப்படியே நிலவுது. ஒரு தாய் தன் குழந்தைய பார்த்துக் கொள்ளும் உழைப்பும், ஒரு அப்பா வெப்பம், மழை, காற்று எல்லாமே தாண்டி அது குழந்தைகளுக்காக நம்ம பணிபுரியும்போது, இது எல்லாமே இல்லத்தினுடைய அன்பின் சின்னங்கள் தான். உறவுகளில் ஒற்றுமை ஒளிரும் ஒற்றை ஒளின்னா, நம்முடைய இல்லத்துல வந்து ஒற்றுமை என்பது நாம எல்லாருமே ஒரே பக்கமா இருந்து வாழறது தான். ஒரு குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கஷ்டத்துல இருக்கும்போது, மத்தவங்க உதவ நினைக்கணும். அந்த இல்லத்துல ஒரு மிகப்பெரிய வலிமைன்றாங்க. அப்ப சில சமயத்துல ஒருவருடைய தவறுகள் கூட மத்தவங்களுடைய பொறுமை மூலம் சரியாக்கணும். இதுதான் வந்து இல்லத்துடைய சிறப்பு. அப்ப இல்லத்தில் உள்ள உறவுகள் எல்லாம் உணர்ச்சிகளை பகிரும் உறவுகள் தான்.
இப்ப அம்மாவினுடைய சமையல சுவையோடு சிரிப்பும் மகிழ்ச்சியுமா இருக்கும். அப்பானுடைய உழைப்பில் கட்டுப்பாட்டோட கனிவும் இருக்கும். தாத்தா பாட்டியோட கதைகளில அனுபவமும் அறிவும் இருக்கும். அப்ப பிள்ளைகளுடைய சிரிப்பும் எதிர்காலமும் எதிர்பார்ப்பும் இருக்கும். இந்த உணர்ச்சிகள் தான் இந்த இல்லத்தின் உண்மையான இனிமை. அமைதி அமைதி நிறைந்த இல்லம் என்பது வெளி உலகத்துல நாம பல போராட்டங்களை சந்திக்கிறோம். இப்ப வெளியில போறோம், பஸ்ல போறோம், ஆபீஸ் போறோம், எங்கேயோ இப்படி இப்படியோ போயிட்டு வரும்போது நாம எவ்வளவோ போராட்டங்கள், இடிக்கிறது, பஸ் கிடைக்காம போறது, குடுக்குற காசுக்கு சில்லறை தெரியாம தர்றதில்ல, அதெல்லாம் எவ்வளோ போராட்டங்களா இருக்கு. அப்ப இடைவெளியா இந்த இல்லம் தான் இருக்கணும். இந்த போராட்டத்துல இருந்து இடைவெளியா இல்லம் தான் இருக்கணும். அதாவது வீட்டுக்கு நாம திரும்பும்போது நமக்குள்ள ஒரு சாந்தியும் அமைதியும் தோன்றணுமா. அப்போ அங்கேயே நம்முடைய வாழ்க்கையின் சக்கரம் அப்படியே சுழலுது. அமைதி மற்றும் ஆனந்தம் இல்லத்தினுடைய தூண்கள் சொல்றாங்க. இல்லம் என்பது மன அழுத்தங்களை அகற்றுதான். அது புனிதமான இடமா. அங்க அமைதி இருக்கணும். அந்த அமைதிக்காக ஒவ்வொருத்தரும் தங்களுடைய பங்களிப்பை கொடுத்தே ஆகணும். அப்பத்த கோபத்தை கட்டுப்படுத்தணும். நாம பேசுற உரையாடல்கள நாகரிகமாக இருக்கணும். அப்ப அந்த பரஸ்பர மரியாதை இருக்கணும். இதுதான் இல்லத்தினுடைய இனிமை பாதுகாக்க முடிய சக்திகள். இப்பெல்லாம் ஒரே மேசையில நம்ம ஒரு டைனிங் டேபிள்லயோ இல்ல ஒரு தரையிலயோ உட்காந்து சாப்பிடுறது என்று பழக்கமே இல்லாம போச்சு. ஆனா இந்த இல்லத்திற்கு சுவை தரும் முக்கியமான பழக்கம் அந்த ஒரு நேரம் தான். நம்மை இணைக்கும் நேரம் தான் அந்த எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடுற நேரம். இப்ப அப்படி சாப்பிடும் இடத்தில் தான் ஏகப்பட்ட உரையாடல்கள், சிரிப்புகள், சந்தோஷம், இது எல்லாமே இந்த இல்லத்தினுடைய இனிமைய நமக்கு மேலும் உயர்த்துது. இல்லம்தான் அன்பின் ஆனந்த நிலையம் அப்படின்றாங்க. இல்லம் என்பது நம் பிறப்பிடமா இருக்கலாம். ஆனால் அதை பராமரித்து வாழ்வதற்கான அர்த்தம் கொடுப்பதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு இல்லத்துல அம்மா, அப்பா, பிள்ளைகள், தாத்தா, பாட்டி என பல உறவுகளோட நாம வசிக்கிறோம். அப்ப அனைவருமே ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்தும்போது அந்த இல்லம் ஒரு சின்ன சொர்க்கமாக மாறுது. அங்கே சண்டைகள் வந்தாலும் அது நீண்ட காலமா ரொம்ப நாளா நிலைச்சிருக்காது. ஏன்னா அங்க இருப்பது கோபம் இல்லை, அன்புதான். நம்ம மனவளக்கலை வழியில நாம மேல் நோக்கி சிந்திக்கணும். நம்ம சுவாமிஜி மகான் சொல்லியிருக்காரு, எண்ணம், மனநிலை, எண்ண வழிபாடு, இவைகள்லாம் இல்லத்தினுடைய இருப்பவர்களின் மனநிலைக்கு நேர்மாறாக பாதிக்குது. அப்போ அன்பு, பொறுமை, சகிப்புத்தன்மை, இது எல்லாமே விஷயங்கள் என்ன வழியில் தக்கதாக இருந்தால் இல்லத்தில் இனிமையை ஏற்படும் சொல்றார் சுவாமிஜி. எண்ணம், சொல், செயல் மூன்றும் ஒரே திசையில் பலனளிக்கணும் அப்படின்னு சுவாமிஜி அவர்கள் சொல்றாங்க. இந்த பார்வை ஒரே தீர்மானத்தில் இருக்கணும். இல்ல வாழ்க்கை என்பது ஒரு கலையோ ஒரு அறிவோ கிடையாது. அது அனுபவத்தின் மூலமாக உருவாகும் நுண்ணறிவுன்றாங்க. அப்போ இல்லத்தில் உறவுகள் அன்பும் புரிதலும் கொண்டு நடந்து கொள்ளும் போது அந்த இல்லம் சாந்தியும் சமாதானமும் நிறைந்த புனிதமாக மாறுது. ஒருத்தர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சவுடன் கிடைக்கிற சிரிப்பு, அன்பான வார்த்தை, பரிமாறப்படும் உணவு, சிந்தனைகளை பகிரும்போது அது எல்லாமே இல்லத்தினுடைய இனிமையை வெளிப்படுத்துது. இப்ப இந்த குழந்தைகள் இல்லத்துல எந்த சூழ்நிலையில வளர்றாங்க என்பதை அவர்களுடைய எதிர்காலத்தை தீர்மானிக்குது. இல்லத்துல பெற்றோர் இது எப்படி நடந்து கொள்கிறாங்களோ எதை முக்கியமாக பார்க்கறாங்களோ குழந்தைகளுடைய நற்பண்புகளை வடிவமைக்குது. சமூக வாழ்க்கையில் பொறுப்புடனும் மதிப்புடனும் வாழும் ஆட்கள் பெரும்பாலும் நல்ல இல்லத்தில் தான் வளர்ந்தாங்க. ஒரு நல்ல இல்லம்தான் நல்ல சமுதாயத்திற்கும் அடித்தளமாக அமையுது. இல்லங்களில் இனிமை நிலைத்தால் சமுதாயம் சீராக இயங்கும். இல்லத்தில் வளமும் அமைதியும் இருந்தால் சமூகத்தில் நல்லொழுக்கமும் ஒழுங்கும் இருக்கும். ஒவ்வொரு நல்ல இல்லமும் ஒரு சிறிய உலகம். அந்த உலகத்தில் ஒற்றுமை, பொறுப்பு, அன்பு, மரியாதை போன்ற
நெறிமுறைகளை நம்ம நிலைத்திருப்பதை நம்மளால உணர முடியுது. இல்லம் என்பது ஒரு கோவில், அங்கே வாழ்வதுதான் நாம பூஜை பண்றோம். குடும்பத்தில் உள்ளவர்களை ஒவ்வொருத்தரும் அக்கறையோடு செயல்பட்டால் அந்த இல்லமே ஒரு அறிவு திருக்கோயிலா இருக்கும். மகரிஷி அழகா சொல்லுவாங்க. அப்போ ஒவ்வொரு இல்லமும் அறிவு திருக்கோயிலாக இருந்தா அந்த இல்லத்தில் வாழக்கூடிய அந்த மனிதர்கள் எல்லாம் தெய்வமாக இருப்பாங்க. அப்ப அந்த தெய்வங்களை தினமும் தொழும் பூசாரியாக அந்த வீட்டுல நான் எழுந்தருள்வேன் அப்படின்னு மகரிஷி அவர்கள் கூறும்போது, அப்போ அந்த குடும்பம் என்ற அமைப்பு எவ்வளவு மேன்மையாக இருக்குது. தன்னலமற்ற சேவை ஒற்றுமையின் வேர்கள். இல்லத்தில் ஒருவர் மற்றவருக்கு செய்யறது என்ன பயன் என்று கேட்காம செய்யணும். வேதாத்திரி மகரிஷி சொல்றார், இது தன்னலமற்ற மனப்பான்மையை வளர்க்கிறது என்றார் இந்த சுவாமிஜி. இது ஒரு நல்ல உறவுகளை வலுப்படுத்துது. அன்பு பெருகும் இல்லத்தில் ஒவ்வொருவரும் மற்றவரின் நலனுக்காக செயல்படுவதுதான் உண்மையான குடும்ப ஒற்றுமை. மனிதன் பெரும்பாலும் இல்லாததை விரும்பி தவிக்கிறான். ஆனால் நம்ம சுவாமிஜி அவர்கள் உள்ளதை உணர்ந்து அதில் திருப்தி அடைங்கள் என்றார். சுவாமிஜி அவர்கள் கூறுவது போல மனித மனமே எல்லாவற்றுக்கும் அடிப்படை. எண்ணம், சொல், செயல் இந்த மூன்றுமே ஒரே கோட்பாட்டில் தான் நமக்கு எடுக்கணும். அவரது வாக்கியம் இல்லத்தினுள்ள ஒற்றுமையை ஏற்படுத்துது. இல்லத்தில் உள்ளவர்கள் நல்ல எண்ணங்களோடு இருந்தால் அதே எண்ணம் வட்டமாகி பரவி இனிமையை உருவாக்கும். வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தன்னுடைய தியானம் வழியாக நமக்கெல்லாம் உள்ளார்ந்த அமைதியை அடையறதுக்கு நமக்கு வழிகாட்டியிருக்கார். அப்ப இல்லத்தில் தினமும் சில நிமிடங்கள் நாம தியானம் செய்தால் மனம் அழுத்தம் குறையும், பொறாமை நீங்கும், அமைதி நிலைக்கும். இந்த தியானம் மனவளக்க என்ற பயிற்சி வாழ்க்கையின் அனைத்து நிலைகளுமே சீரான எண்ணங்களை வளர்க்க உதவுது. அப்ப இல்லத்திற்குள்ள இனிமைய சூழலை உருவாக்கும் இல்லத்தில் உறவுகளுக்கு இடையில் அன்பு, மரியாதை இவையெல்லாம் முக்கியம். பகிர்வும் உரையாடலும் இல்லத்தின் அழகை கூட்டும் என்பதையும் சுவாமிஜி அவர்கள் உணர்த்துகிறார். உணர்வுகளை பகிரும் பழக்கம் இல்லத்தினுடைய நெருக்கத்தை உருவாக்கும். அப்போ ஒருவரினுடைய பிரச்சனைகளை மற்றவரின் அக்கறையால தீர்க்கின்றார். சுவாமிஜி அவர்கள் போதனைகளை நம் இல்லங்களை நிம்மதியான, அமைதியான, இனிமையான இடமாக மாற்ற பல வழிகளை காட்டுது. அன்பு, திருப்தி, தன்னலமற்ற செயல்கள், தியானம் இவை எல்லாமே இல்லத்தில் நிலைத்திருந்தால் உறவுகள் உறுதியடையும், மனம் நிம்மதியும் அடையும். தனிநபர் அமைதி இல்லத்தில் தொடங்குகிறது. இல்ல அமைதி சமுதாய அமைதிக்கே ஒரு வழிகாட்டும். எனவே நாம இல்லத்தில் இனிமையை நிலைநாட்ட அவருடைய தத்துவங்களை வாழ்வில் நடைமுறையில் பயன்படுத்துவோம். ஒருவரது வாழ்நாளில் வெற்றியும் சாந்தியும் பெற வேண்டும்னா முதலில தன்னுடைய இல்லத்தை இனிமை நிலைநாட்டும். இல்லம் சீராக இருந்தால் தன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். இல்லத்தில் பணம் இல்லையெனில் வாழ்க்கை சற்று கடினமாகத்தான் இருக்கும். ஆனால் அன்பு இல்லை என்றால் வாழ்க்கை சலித்து போயிடும். அப்ப இனிமை என்பது பொருளில் இல்லை, பொருந்துவதில் தான் உள்ளது. கஷ்டம் இல்லாமல் வளர்ச்சி இல்லை, முயற்சி இல்லாமல் இனிமை இல்லை என்றாங்க. ஒரு விதை மண்ணுக்குள் புதையாமல் மரமாக முடியாது. அதே போலதான் நம் வாழ்க்கையும் சோதனைகளை கடந்துதான் நாம வளர்வது. அப்போ இல்லத்தின் இனிமை என்பது பணம் அல்ல, பாசம். சொத்து அல்ல, சிந்தனை. வசதி அல்ல, ஒற்றுமை. இல்லம் அன்பால் எழும் ஒரு கோவில்.
அங்கே உறவுகள் பூஜை செய்யும் அர்ச்சகர்கள் தான் இந்த உறவுகள் என்று சொல்லி இந்த சிந்தனை உரையை நிறைவு செய்து கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுத்த அனைத்து அன்பு நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். மிக சிறப்புங்கம்மா. ரொம்ப அருமையா இல்லத்தில் இனிமை அதை எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு சிறப்பா சொன்னீங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை விளக்கம் அளித்த பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களை நாம் வாழ்த்துவோம். பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன். பேராசிரியர் ரோஜா பாபு அம்மா அவர்களும் அவர்கள் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் வாழ்க வளமுடன் அம்மா. ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களுடைய பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், அதனைத் தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு நடைபெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு நம் அருட்தந்தை அவர்களுடைய பாடல்கள், 6:25க்கு மாலை காயகல்பம், 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை உரை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்துடன் நிகழ்ச்சிகள் நிறைவேறும். இப்பொழுது உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஒப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன்